ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோட கையில் சீப்பை வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இந்த சீப்பை வச்சு தான் இன்றைக்கி சிம்பிளான ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாம். நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சீப்பில் எல்லாத்துலேயுமே அதிகமாக அழுக்கு இருக்கும். அந்த அழுக்கு ரொம்ப சிம்பிளாக க்ளீன் பண்ண முடியாது, போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணும். இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய சீப்பில் லைட்டாக போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு நம்ம சுரண்டி எடுத்தோம் அப்படின்னா அதில் உள்ள அழுக்கு எல்லாமே முழுமையாக க்ளீன் ஆயிரும். இதுக்காக நீங்கள் போட்டு ரொம்ப அழுத்தியெல்லாம் எஃபர்ட் போட்டெல்லாம் தேய்க்க தேவையில்ல. அந்த பவுடரை போட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே முழுமையாக நல்லா க்ளீன் ஆயிரும். லைட்டாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டரில் கழுவினா போதும், சோப்பெல்லாம் கூட போட தேவையில்லை. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம ப்ரஷ்ஷில் போட்டு தேய்க்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணும், அதிகமாக நேரம் ஆகும். ஆனால் இந்த மாதிரி பவுடர் போட்டு தேய்க்கிறதுனால டக்குன்னு சுலபமாக க்ளீன் ஆயிரும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இதில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றி லைட்டாக வாஷ் பண்ணேன், இந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு.